Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான சென்னா மசாலா எப்படி பண்றதுங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சுவையான சென்னா மசாலா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேங்க. 8 மணி நேரம் ஊற வச்ச சென்னா இது. இதை குக்கர்ல இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளார நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு சென்னாக்கு 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி நல்லா விழுதாக பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 தக்காளி நான் அரைச்சி விழுதாக்கிட்டேன். இப்போ அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4-5 முந்திரி இதை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய், முந்திரி, சோம்பு இதை அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதையும் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தக்காளி பேஸ்ட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சுங்க. 4 விசில் நல்லா விட்டு எடுத்தாச்சு. நீங்கள் கொண்டக்கடலையே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணுங்க. இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதிலிருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நான் கொண்டக்கடலை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேங்க. இந்த அரைச்ச விழுதை நம்ம சென்னா மசாலாவில் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கிடைக்கிறதுக்கும் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இப்போ 1.5 கரண்டி அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை பேஸ்ட் இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வறுபடட்டும். சோம்பு பொரிய ஆரம்பித்ததும் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இதில் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டுடைய வாசனை நல்லா போகணும், பச்சை வாசனை நல்லா போகட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது சீரக பொடி, மல்லிப்பொடி இது ரெண்டையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொடி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ மசாலா பொடி எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க எண்ணெயில். இப்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுது சேர்த்துக்கலாங்க. தக்காளியுடைய பச்சை வாசனையும் போகட்டும். இப்போ தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ கொண்டக்கடலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாங்க.
வேக வச்ச தண்ணியிலையும் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இங்கே நம்ம குழம்புக்கு ஊற்ற வேண்டிய தண்ணிக்கு அதுவே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கரம் மசாலா சேர்க்குறனால நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய், சோம்பு, முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், ருமாலி ரொட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கு கூட இது மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சென்னா மசாலாவை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.